திருக்குறளே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய் எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய் எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய் மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம்
இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம். உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்தி பகிர்வில் மகிழ்வோம். இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம். உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்தி பகிர்வில் மகிழ்வோம். வலிமையில் திகழ வாஞ்சையில் வளர வல்ல இயேசுவின் அழைப்பினை ஏற்போம். இறைக்குலமே எழுவோம். இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம். திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, திண்டுக்கல் மறை மாவட்டம் அனுமந்தராயன் கோட்டை வட்டம் மறைவட்டம் குட்டத்து ஆவரம்பட்டி பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் முதல் திருவிழாவிலே இணைந்திருக்கிறோம். இன்று நாம் கொடியேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்த்து சக்தி மிகுந்த புனித சவேரியாருடைய பெயரினாலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்த்தவர்களாய் இந்த கொடியேற்ற திருப்பலியை கொண்டாட இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே 2024 ஆண்டினுடைய ஆண்டு பெருவிழா தொடக்க திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஆசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்ற பேரருள் தந்தை ஏ அருமைசாமி திண்டுக்கல் மறை மாவட்டம் அவர்களை உங்கள் அனைவரின் பெயராலே அன்போடு வருக, ஆசீர் பெற்று தருக என்று அழைக்கின்றோம். அதேபோல தந்தை பேரருள் தந்தை வி செல்வராஜ், நம்முடைய மண்ணின் மைந்தர், திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் அடித்தளம், பல்வேறு பணிகளை மேற்கொண்டு மேட்டுப்பட்டி பங்கின் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய வருகையும் நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருகிறது. தந்தை அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக, ஆசீர் பெற்று தருக என்று அழைக்கின்றோம். தந்தை வி பீட்டர்ராஜ் சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களையும் வருக, ஆசீர் பெற்று தருக என்று அன்போடு அழைக்கின்றோம். தந்தை லாரன்ஸ் ஷுவென்ஸ்டாட் அருள் தந்தை அவர்கள் அனுகிரகா கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தை அவர்களையும் வருக, ஆசீர் பெற்று தருக என்று உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன்.
அன்பானவர்களே, இவர்களோடு இணைந்து திருத்தொண்டர் ஜஸ்டின் ஸ்வென்ஸ்டாட் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று அழைத்து ஆசீர் பெற்று தருக என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே இந்த திருவிழா, கொடியேற்ற திருவிழா திருப்பலியை நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த நாளை சிறப்பிக்கிற குடும்பங்கள், நாட்டாமை குடும்பத்தினர், கொசவப்பட்டியார் குடும்பத்தினர், ஆத்தூரார் குடும்பத்தினர், தன்னிகட்டியார் குடும்பத்தினர் அவர்களையும் உங்கள் அனைவரின் பேராலே அன்போடு வருகை என்று அழைக்கின்றேன். கரவொலி எழுப்பி அவர்களையும் வரவேற்றுக் கொள்வோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் மறையுறை சிந்தனையாக நற்செய்தியை உலகமயமாக்கியவர் நம்முடைய சக்திமிகு புனித சவரியார் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். முன்னுரைக்கு செவிமடுப்போம். திருப்பலி முன்னுரை. நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்று தரும். எனவே எந்த நாளையும் இனிய நாளாக ஏற்று இந்த நல்ல நாளிலே இறைபாதம் குழுமியிருக்கும் அன்பு சகோதரமே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் குடும்பத்தார் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளின் நமது சிந்தனையான நற்செய்தியை உலகமயமாக்கியவர் நம் புனிதர் சவேரியார். தூய இன்னாசியாரின் ஒற்றை வரியால் அனைத்தையும் குப்பை என கருதி அனைத்தையும் விட்டுவிட்டு இறையாட்சி பணியை தொடங்கினார். இன்று உலகமே இவரை திரும்பி பார்க்கும் விதத்தில் உலகுக்கு இயேசுவை அறிவித்தார். நற்செய்தியின்படி வாழ்ந்தார், நற்செய்தியாக வாழ்ந்தார். இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை தாயாம் திருச்சபை சிறப்பாக கொண்டாடுகின்றது. இயேசு உலகுக்கு அரசராக இருந்து தம் மந்தையை பேணி காத்தது போல தூய சவேரியாரும் சென்ற இடங்களிலெல்லாம் அனைவருக்கும் நன்மையை செய்து மனம் திரும்பினார். இந்த உலகுக்கு தலைவர் இயேசு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை உலகு உணரச் செய்தார். எனவேதான் அழியா உடல் வரம் பெற்று நற்செய்தியை உலகமயமாக்கி விட்டார். நாமும் இவருடைய பண்புகளில் ஒன்றையேனும் கடைபிடித்து வாழ்வோம். நற்செய்திக்கு சாட்சியாக வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியில். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய திருப்பலியானது கோமையம்பட்டி டி. சார்ல்ஸ் மதலைமேலி இவர்களின் பெயரால் எடுக்கப்படுகின்றது. இவர்களின் பிள்ளைகள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் சிறக்கவும், புனித சக்திமிகு சவேரியார் வழியாக நல்ல உடல் உள்ள ஆன்மநலம் குடும்பத்திற்கு கிடைக்கவும், தொழில் வளர்ச்சி அடையவும், குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவவும் இந்த திருப்பலியை வேண்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். கோக்குடியார் வீடு சந்தனம் எடுக்கின்ற திருப்பலி. திருமலை பனிமாதா அவர்கள் மரித்த 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்றைய நாளில் கடவுள் அவருடைய ஆன்மாவிற்கு நித்திய இலைப்பாற்றினை அளிக்கும்படியாகவும், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் இங்கே கூடி வந்து இன்றைய சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்பங்களினுடைய தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தகுந்த முறையிலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பார்ந்த இறை சமூகமே, நம்முடைய சக்திமிகு சவேரியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மையாக அவருக்கு நன்றி செலுத்தும் இடமாக இதோ இப்பொழுது அவருடைய தலைக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த கிரீடத்தை மேட்டுப்பட்டியின் பங்கு தந்தை அருள் தந்தை வி செல்வராஜ், நம்முடைய ஆவரம்பட்டியின் மண்ணின் மைந்தர் அவர்கள் இந்த திருக்கிரீடத்தை நம்முடைய சவேரியாருக்கு அணிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சவேரியாருக்கு திரு தோள் துகிலையும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சவேரியார் எல்லா நன்மைகளையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார் என்ற நன்றி உணர்வுடன் அவருக்கு அணிவிப்பார்கள். எனவே இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து உன்னதங்களிலே பாடிக்கொண்டு தூப அஞ்சலி சபரியாருக்கு கொடுத்து கொண்டு இந்த நன்றி உணர்வுடன் இந்த உன்னதங்களிலே பங்கெடுப்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தெய்வ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. வானகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இறந்தும் நற்செய்திய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும்
சக்திமிகு புனித சவேரியாரை எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம். அதே பக்த சக்திமிகு சவேரியார் எங்களுடைய பங்கு மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களையும் குடிகொண்டு எங்களையும் அவரை போல் மாற்ற அருள் தாரோ. புனித சவேரியாரை கொண்டாடும் நாங்கள் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக அன்போடும் மரியாதையோடும் மகிழ்ச்சியோடும் பாசத்தோடும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள அருள் தாரோ. எங்களுடைய பங்கின் மையமாக இருக்கும் புனித சவேரியார் எங்களுடைய இல்லங்களின் மையமாக இருக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 13-14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன்னை காப்பவர்
ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீமை செய்வார் சோர்ந்து கொண்டால் பாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் தம் மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia.
பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதல் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 33 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதனின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கின்றீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. அதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு மக்களாக அனைவரும் ஒன்றாக இணைந்து உங்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சேவியர், புனித சபீரியருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்றி அடுத்தபடியாக தயாரிப்பதற்குரிய நவநாட்களில் இறங்கி இருக்கின்றீர்கள். புனித சவேரியார் நமக்கு மிகவும் நெருக்கமானவர். காரணம், நம்மோடு மிக மிக அதிக நெருக்கமாக வாழ்ந்து சென்றவர். காலங்கள் அடிப்படையில் ஏறக்குறைய 470 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாழ்ந்திருந்தாலும் கூட நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில் நம்மோடு வாழ்ந்து சென்றவர். எனவேதான் அவர் நம்ம அனைவருக்குமே மிக நெருக்கமானவராக இருந்து சென்றிருக்கின்றார். ஆகவே அவருக்கு இந்த விழா எடுத்து கொண்டாடுவது என்பது தகுந்ததாக இருக்கின்றது. ஒரு நபர், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றதாகவே ஒரு மனதத்துவ நிபுணரை, அதாவது உளவியல் நிபுணர், அவர்களை சைக்காட்ரிஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள், அவரை சந்திப்பதற்காக செல்கின்றார். சந்திக்க சென்ற பிறகு தன்னுடைய குறையை பற்றி சொல்லுகின்றார். இவ்வாறு, நான் தூங்கும் பொழுது கட்டலில் தூங்குகின்றேன். என்னுடைய வீட்டில் கட்டலில் தூங்கும் பொழுது கீழே யாரோ இருப்பது, கட்டலுக்கு அடியில் யாரோ படுத்திருப்பது போன்று, அது ஒரு ஆள் படுத்திருப்பது போன்று அல்லது பேயோ என்பது தெரியவில்லை, படுத்திருப்பது போல எனக்கு தோன்றுகின்றது. நான் கீழே குனிந்து கட்டலுக்கு அடியில் யாரேனும் இருக்கின்றார்களா என்று பார்க்கும் பொழுது அங்கு யாருமே கிடையாது. ஒரே குழப்பமாக இருக்கின்றது. என்னால் தூங்க முடியவில்லை. பல நாட்களாக இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மனதத்துவ நிபுணர் குறிப்பிடுகின்றார், பரவாயில்லை, இது சரி செய்து விடலாம்.
ஒரு 4 முறை அல்லது 5 முறை வந்து என்னைய பாருங்க, ஒவ்வொரு முறைக்கு நீங்கள் 2000 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே 2000மா அப்படின்னு சொல்லி இந்த நபர் கேட்கின்றார். ஆமாம் 2000. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்கின்றார். அதுக்கு முன்னதாக சொல்லும் பொழுது நான் திண்டுக்கல்லை சார்ந்தவர் என்பொழுது நான் கோயம்புத்தூரை சார்ந்தவர் என்று சொல்லி அந்த மனதத்துவ நிபுணர் குறிப்பிடுகின்றார். நீ திண்டுக்கல் பக்கத்து ஊரில் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு 2000, மற்றவங்களுக்கெல்லாம் 2500 ரூபா. ஆகவே நீங்கள் ஒரு 4-5 முறை வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம், உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும், நல்லா தூங்க முடியும்னு சொல்லி அனுப்புகின்றார். சார் நான் போயிட்டு கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வரவே கிடையாது. அடுத்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு எதேச்சையாக ஒரு டீ கடையில் இருவரும் சந்திக்கின்றார்கள். சந்திக்கும் பொழுது உடனடியாக என்ன எப்படி என்றெல்லாம் அவரிடம் அந்த மனதத்துவ நிபுணர் கேட்கும் பொழுது உடனடியாக அவர் குறிப்பிடக்கூடியது, நான் இதுபோல் திருநெல்வேலிக்காரை பார்த்தேன், நடுவில் எல்லாம் சரியாயிருச்சு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு ஒன்றும் இல்லை, திருநெல்வேலிக்கார் என்ன சொன்னார் அப்படின்னா, கட்டளை விற்றுருங்க, கட்டளை விற்றுட்டு ஒரு பாய் வாங்கி படுத்துக்குங்க, பிரச்சனையே தீந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. நானும் கட்டளை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு பாயை வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கி இப்போ படுத்திருக்கிறேன், இந்த பிரச்சனையே இல்லை, பாய்க்கடியில் யாரும் படுக்க முடியாதில்லை, அதனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் படுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பல பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், எல்லாவற்றிற்கும் சிறிய சிறிய தீர்வுகள். அதே போன்றுதான் இன்றைய நாளில் உங்களுடைய மறையுறை சிந்தனையாக, இன்றைய இந்த விழாவினுடைய சிந்தனையாக உங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் சிறிய ஒரு கருத்தை, அருமையான கருத்தை எடுத்து கொடுத்திருக்கின்றார். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இதை செய்தோம் என்றால் புனித நிலையை அடைய முடியும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குரிய அடிப்படையில் சாதாரண ஒரு சிந்தனையாக மிகப்பெரிய ஒரு காரணத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றார். நற்செய்தி உலகமயமாக்கிய நம் புனிதர் சவேரியார். புனித சவேரியாருக்காக எப்படி இவ்வளவு பெரிய பிரபல்யம், இவ்வளவு பெரிய விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் வேறொன்றுமில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செய்த செயல், நற்செய்தி பரப்பியது. உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த நாட்டில் பிறந்தாரு சவேரியார்? எந்த நாட்டில் சவேரியார் பிறந்தாரு? ஸ்பெயின். வெரி குட். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா தவறாகிவிடும். ஸ்பெயின் நாட்டில் நவரே என்று இருக்கக்கூடிய இடத்தில், அது சேவியர் கேஸ்ட் ஒரு அரண்மனையில் பிறந்தவர். மிக செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்தில் பிறந்தவர். இருப்பினும் அவர்களுடைய அந்த குடும்ப அடிப்படையில், அந்த குடும்பத்தில் இளவயதினர்கள் பிறந்த பிறகு அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் இறை வார்த்தையை படித்து இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்டவராகவே அவர் 1506ஆம் ஆண்டு பிறந்தவர். அடுத்தபடியாக இறையியல் படிப்பை தொடர என்பதற்காக பாரிஸுக்கு செல்லுகின்றார். பாரிஸுக்கு செல்லும் பொழுது இக்னேசியஸ் ஆஃப் லோயலா, இஞ்ஞாசியரை சந்திக்கின்றார். இஞ்ஞாசியரை சந்தித்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் கேட்ட பிறகு அவருடைய ஆன்மீக வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர் மனமாறி முற்றிலுமாக அவரோடு 7 நபர்கள் சேர்ந்து ஆன்மீக வாழ்க்கையை தொடருகின்றார்கள். இவ்வாறு தொடர்ந்து இறையியல் படிப்பு அனைத்தையும் முடித்த பிறகு அவர் ஏறக்குறைய 1534ஆம் ஆண்டு முதல் வார்த்தை பாட்டை கொடுக்கின்றார். 1537ஆம் ஆண்டு குரு பட்டம் பெறுகின்றார். குருப்பட்டத்திற்கு பிறகு பாப்பரசர் கீழாக பணிபுரிய வேண்டும் என்பதற்காக ரோம் நகருக்கு செல்கின்றார். ஏறக்குறைய ஒரு வருடம் அங்கு தங்கியிருக்கும் பொழுது 1540ஆம் ஆண்டு புனித இஞ்ஞாசியார் அவரை அழைக்கின்றார். நீ இந்தியாவிற்கு செல்ல வேண்டும், இந்தியாவிற்கு செல்வதற்காக 2 குருக்களை ஏற்படுத்தியிருந்தேன், ஒருவருக்கு நோய் இருக்கின்றார், அவருக்கு பதிலாக நீ செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அடுத்த நாளே அவர் தன்னை தயார் செய்து கொண்டு லிஸ்பனுக்கு செல்கின்றார். அங்கிருந்து பயணம் மேற்கொள்கின்றார். 1542ஆம் ஆண்டு கோவாவில் அடியெடுத்து வைத்தவர். மீண்டுமாக தன்னுடைய இடத்திற்கு செல்லவே கிடையாது. அவர் இறக்கின்ற வரையில் இந்த பகுதியிலேயே இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்தவர். அவர் கோவாவில் இருந்து இறங்கிய பிறகு ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக சென்று நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார். மணப்பாட்டிற்கு சென்றோம் என்றால் அவர் தங்கியிருந்த இடம் ஒரு குகை இருக்கின்றது, கடலுக்கு மிக நெருக்கமான இடத்தில். அந்த கடலில் இருந்து ஏறக்குறைய ஒரு 10 அடிதான் இருக்கும் அந்த குகை அமைந்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில், அந்த குகையில் இருந்து கொண்டு அங்கேயே தங்கி ஜெபித்து கொண்டு இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டு எண்ணற்ற நபர்களுக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்து நிறைய நபர்களை கிறிஸ்துவின் பால் ஈர்த்து கொண்டிருந்தவர். அந்த அளவிற்கு நல்ல முறையில் நற்செய்தி பறைசாற்றியவராக இருந்திருக்கின்றார்.
ஒரு இடத்தில் மட்டுமல்ல பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருந்தவர். அடுத்தபடியாக ஒரு சில வருடங்களிலேயே அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மலேசியாவுக்கு செல்லுகின்றார். அடுத்து 3 வருடங்களுக்கு பிறகு ஜப்பானுக்கு செல்லுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு இடமாக ஓடி ஓடி சென்று நற்செய்தியை பறைசாற்றி பலருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அங்கு கிறிஸ்துவ மக்களை ஏற்படுத்தி ஒரு விதத்தில் ஏற்படுத்திய பிறகு விட்டுவிட்டு சென்று விடவில்லை, மாறாக மீண்டும் குருக்களை அமர்த்தி தானும் ஒவ்வொரு முறையும் சென்று அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களை தொடர்ந்து தேற்றிக் கொண்டே இருக்கின்றார், நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இருக்கின்றார். இவ்வாறு தான் விதைத்த அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றார் புனித சவேரியார். இதுதான் அவர் செய்த மிக மிக முக்கியமான செயல். நற்செய்தியை பறைசாற்றி விட்டோம், ஞானஸ்தானம் கொடுத்து விட்டோம், இனி அவருடைய பொறுப்பு என்று அவரை ஒருபொழுதும் விட்டுவிட்டு செல்வது கிடையாது. மாறாக தான் விதைத்த அந்த விசுவாசத்தை மேலும் ஆழப்படுத்த வேண்டும், ஆணிவேர் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஆழப்படுத்தி தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஓடி ஓடி செலவழித்துக் கொண்டிருந்தவர் தான் புனித சவேரியார். அடுத்தபடியாக சைனாவுக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு தாகத்தோடு செல்கின்றார். அதற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக அனுமதிக்காக அங்கு காத்திருக்கும் பொழுதுதான் இறந்து விடுகின்றார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. அடுத்தபடியாக மீண்டும் அவருடைய உடல் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் அல்லது வெளிநாட்டிற்கு கொண்டு வர செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கப்பலில் ஏற்றி வெளிநாட்டிற்கு அவருடைய பிறந்த ஊருக்கு செல்லலாம் என்று சொல்லும் பொழுது கப்பலில் ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் காற்று வீசக்கூடிய இடத்தில் திசையை நோக்கி தான் அந்த கப்பல் செல்லும். ஆகவே பாய்மரத்தை எல்லாம் விரித்து அந்த கப்பல் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திற்கு சென்றவுடன் வெற்றிடமாக இருக்கின்றது, காற்று அசைவே கிடையாது, நேரம் எல்லாம் கடந்து போய் கொண்டே இருக்கின்றது. அவருடைய உடல் தாங்கிய கப்பல் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையாம். ஆகவே இதனுடைய அடிப்படை காரணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் அவருடைய உடலை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி முடிவெடுத்த பிறகு மீண்டும் காற்று அடிக்கின்றது. இந்தியாவை நோக்கி அவர்கள் அந்த கப்பலை செலுத்தி அவருடைய உடலை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அழியாமல் இன்று வரை ஏறக்குறைய 470 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இன்னும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரணம், எப்படி அழியாமல் இருக்க முடியும் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய போதனை இறைவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தல். ஆகவே அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் இறைவார்த்தையை அவர் பறைசாற்றி கொண்டே இருக்கின்றார். அவர் ஆற்றிய அந்த விசுவாச பணி இன்றும் கூட தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் இவ்வளவு ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்பி அவர் தந்த அந்த விசுவாசத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆகவே அவருடைய உடல் மட்டும் அழியாமல் இல்லை, இறைவன் அவருடைய உடலை தொடர்ந்து அழியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் செய்த பணி நற்செய்தி பணி. ஆகவே அவருடைய உடலை இன்னும் அழியாமல் பாதுகாத்துக் கொண்டே அவருடைய ஆன்மாவும் அழியாமல் இறைவனுடைய இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே அவருடைய ஆன்மாவும் உடல் மட்டும் அழியாமல் இல்லை, மாறாக அவர் ஆற்றிய அந்த நற்செய்தி பணியும் இன்றும் இருக்கின்றது, அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த பகுதி மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக தூத்துக்குடி மறை மாவட்டமாக இருக்கலாம், நாகர்கோவில் கோட்டார் மறை மாவட்டம், குளித்தறை மறை மாவட்டம் என்று சொல்லி அவர் ஆற்றிய பணியாற்றிய இடமெங்கும் என்று சென்று பார்க்கும் பொழுது சவேரியாருடைய ஆற்றிய அந்த நற்செய்தி பணி, அவர் விதைத்த அந்த விசுவாசம் இன்னும் ஆணித்தரமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிறைய ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து அவருடைய பெயரானது இங்கு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கப்படுகின்றது. ஆகவே அவருடைய பெயர் அழியாமல் திருச்சபை முழுவதும் இன்னும் இருக்கின்றது என்றால் அதனுடைய அர்த்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எப்பொழுது அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, எப்பொழுது அவருடைய நற்செய்தியை நாம் பறைசாற்றும் பொழுது, எப்பொழுது அவருடைய விசுவாசத்தை நல்லபடியாக வாழ்ந்து பிறருடைய வாழ்விலும் அதை விதைக்கும் பொழுது நம்மை அழியாமல் பாதுகாக்கின்றார். அதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் நம்முடைய புனித சவேரியாருடைய வாழ்க்கையும் பார்க்கின்றோம். அழியா உடலையும் அந்த அழியா நற்செய்தி பணியும் இன்றும் நாம் காண முடிகின்றது. எனவே என்பார்ந்தவருடைய நம்முடைய வாழ்வும் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்றால் நற்செய்தியின்படி வாழ வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், விசுவாசத்தை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும், விசுவாசத்தை நாம் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே என்பார்ந்தவர்களை இன்றைய நாளில் புனித சவேரியாருடைய இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது நீங்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டும் நாங்கள் இந்த விசுவாசத்தை நாங்கள் வாழ்ந்து காண்பிப்பேன் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும். இது ஒரு குருவானவருக்குள்ள ஒரு பணி மட்டுமல்ல, நற்செய்தி பறைசாற்றுதல், விசுவாசத்தை ஆழப்படுத்தல் என்பது ஒரு குருவானவருடைய ஒரு பணி மட்டுமல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருடைய பணியாகவும் அது இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு நபர் இருந்தார்.
அவருடைய பெயர் நிக்கோலாஸ். அவர் இன்று புனிதராக இருக்கின்றார். புனித நிக்கோலாஸ் ஆஃப் ஃப்ளூ என்று குறிப்பிடுவார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அந்த பகுதியிலே நல்ல ஒரு அந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு குடிமகனாக வாழ்ந்தவர். அடுத்தபடியாக ஒரு படை வீரராக இருந்தவர். அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய நீதிபதியாகவும் வளர்ந்திருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு விதத்தில் வளர்ந்து வந்தவர் தனக்கென்று ஒரு திருமணமாகி 10 குழந்தைகளாக அவர் பெற்றெடுத்தவர். இப்படி நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். சிறிய வயதிலிருந்தே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் அவர் உண்ணா நோன்பு இருப்பாராம். உண்ணா நோன்பு இருப்பதோடு மட்டுமல்ல, மற்ற நேரங்களில் கூட சாதாரண ஒரு ரொட்டு துண்டிகளை மட்டுமே உண்பாராம், அல்லது ஒரு சில பயிர் வகைகளை மட்டுமே உண்ணுவாராம். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை, இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு ஆன்மீகத்தில் நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவர். அடுத்தபடியாக சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு இடத்தில், ஒரு நீதிபதி என்ற இடத்தில் வந்திருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருந்தவர். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய 50வது வயதில் அவருக்கென்று ஒரு காட்சி வருகின்றது. அந்த காட்சியில் அவருக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையினால் விழுங்கப்படுகின்றது, ஆகவே நீ விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய காட்சி அவருக்கு உணர்த்த ஏற்படுகின்றது. உடனடியாக என்ன செய்கின்றார், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் அனைவருக்கும் அவருடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்துவிட்டு அவருடைய மனைவியிடமும் வளர்ந்த குழந்தைகளிடமும் ஆசீர் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி மலையினுடைய உச்சியிலிருந்து பள்ளத்தாக்குக்கு செல்லுகின்றார். பள்ளத்தாக்கிற்கு சென்று அங்கு ஓடை ஓடுகின்றார். அதனுடைய பக்கத்தில் ஒரு சிறிய ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பை கட்டிக்கொண்டு அங்கேயே வாழுகின்றார். ஆனால் அவர் மனதில் நினைத்தது, நான் ஒரு துறவற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்றேன், குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு வந்து விட்டேன், இருப்பினும் என்னுடைய வாழ்க்கை செல்வாக்காக இருக்கின்றது. எப்படிப்பட்ட செல்வாக்கு என்றால், குடும்பத்தில் தன்னுடைய குடும்பம் எங்கு இருக்கின்றதோ அதிலிருந்து ஒரு வெகு தொலைவு செல்லாமல் ஒரு 500 மீட்டருக்கு பக்கமாகத்தான் இருக்கும், அவ்வளவு பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதுவே செல்வாக்கான வாழ்க்கை என்று நினைத்து அவர் மீண்டுமாக துறவற வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுகின்றார் என்றால், உண்ணாமல் இருக்கின்றார். ஏறக்குறைய 19 ஆண்டுகள் அவர் உண்ணாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் உண்டது என்னவென்றால், அந்த ஓடையிலிருந்து நீரை எடுத்து குடிப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு குருவானவர் வந்து திருப்பலி நிறைவேற்றி அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடலை கொடுப்பார். இந்த 2 மட்டும்தான் அவர் உண்டு கொண்டிருந்தார். தண்ணீர் குடிப்பார், அந்த ஒரு நாளிற்கு அந்த ஒரு திருப்பலி நிறைவேற்றி அவர் கிறிஸ்துனுடைய உடலை, அந்த அப்பத்தை எடுக்கக்கூடிய அந்த ஹோலி யூக்கரிஸ்ட் நன்மையை வாங்குவார். இது மட்டும்தான் அவர் உண்டு 19 ஆண்டுகள். காரணம், வீட்டிற்கு மிக அருகிலேயே இருக்கின்றேன், இப்படிப்பட்ட துறவற வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை வாழுகின்றேன் என்று சொல்லி 19 ஆண்டுகள் தொடர்ந்து உண்ணாமல் துறவற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டேன். ஒரு நாளும் மிக அருகில் இருந்தாலும் கூட வீட்டிற்கு செல்லாமல் அந்த தன்னுடைய குடும்பத்தாரை சந்திக்காமல் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார். நிறைய நபர்கள் வந்து சந்திப்பார்கள், அவர்களுக்கு ஆற்றுதல் படுத்தி அனுப்புவார். இன்னும் சொல்லப்போனால் நாடுகளுக்கிடையே போர் மூண்டு சுவிட்சர்லாந்து நாடே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் 3 நாட்டு அரசர்களும் ஒன்றாக இணைந்து இந்த நீதிபதியினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அரசராக வந்து அவரிடம் பேசி செல்கின்றார்கள். அவர்களுக்கு தகுந்த தெளிவான கருத்துக்களை சொல்லி அந்த போரை நிறுத்துகின்றார். அந்த நாடு இன்று வளமான நாடாக, என்றும் அழிவுறாத ஒரு நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் இந்த புனிதர் தான். அவருடைய செயலை, அவருடைய துறவரத்தை எல்லாம் பார்த்து மக்கள் அனைவருமே ஈர்த்து கொள்ளப்படுகின்றார்கள். நிறைய நபர்கள் அவரிடம் சென்று ஆசீர் பெற்று சென்றிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர் துறவற வாழ்க்கை தன்னை அர்ப்பணித்து மீண்டுமாக புனித நிலையை அடைகின்றார். திருச்சபை அவருக்கு புனித நிலையை கொடுக்கின்றது. புனித நிக்கோலாஸ் என்று அவருக்கு பட்டத்தை கொடுத்திருக்கின்றது, புனிதர் பட்டத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த நாட்டினுடைய பாதுகாவலராக அந்த நாடு அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றது என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு துறவற வாழ்க்கை. நற்செய்தியின்படி வாழ்ந்து இயேசுவை அவர் பறைசாற்றி இருக்கிறார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே சவேரியார் ஒரு குருவானவர், எனவேதான் நற்செய்தி பணியாற்றினார் என்பது மட்டுமல்ல, ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த நபர் கூட நற்செய்தியின்படி வாழ்ந்து ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து அந்த நாட்டையே அல்லது உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து செல்ல முடியும் என்பதற்கு இந்த புனித நிக்கோலாஸ் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்.
வளர்ந்த ஒரு நபர் தான், அறிவு தெளிந்தவர் தான், இப்படி படித்தவர் தான் வாழ வேண்டும் என்பதில்லை. சிறு வயதில் இருக்கும்படியே மற்றொரு புனிதர் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2006 இறந்த ஒரே ஒரு பையன் கார்லோ அக்யூட்டஸ் என்பவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2020 4 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 15 ஆண்டுகள் தான். 10வது படிக்கிற பிள்ளைங்க யாராவது நினைச்சு பார்த்துக்குங்க. 10வது படித்த பிள்ளை தான் அந்த பையனும். 15 வயது இருக்கும் பொழுது உங்களுடைய வயதில் ஒரு நபர் புனிதர் பட்டத்தை இட்டு இருக்கின்றார். காரணம், அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். எந்த அளவிற்கு என்றால் 7 வயது இருக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்வாராம். திருப்பலிக்கு தவறாமல் தினமும் சென்று நற்கருணையின் மீது ஆழ்ந்த பற்றுறுதி கொண்டவராக இந்த சிறுவன் திகழ்ந்திருக்கின்றார். எந்த அளவிற்கு அவர் திருப்பலி மீது நற்கருணையின் மீது அவர் பற்றுறுதி கொண்டிருந்தார் என்றால் தன்னுடைய தாயை மனமாற்றக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்திருக்கின்றார். நாம் எல்லோருமே நம்முடைய பெற்றோர்கள் சொல்படி வாழ்ந்து புனித நிலை அடைகின்றோம், நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்றோம். ஆனால் இந்த பையன் தன்னுடைய தாய்க்கே விசுவாசத்தை போதித்திருக்கின்றார். அவருடைய தாய் திருச்சபை விட்டு வெளியே சென்று வாழ்ந்திருக்கின்றார். தினமும் இந்த பையன் 7 வயது இருக்கும் பொழுதிலிருந்தே திருப்பலிக்கு சென்றதனால் அவருடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் பார்த்துவிட்டு அவருடைய தாய் அவனை மனம் மாறி மீண்டும் திருச்சபையில் இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இணையதள சேவைகள், இன்டர்நெட்டை எல்லாம் பயன்படுத்தி, கம்ப்யூட்டர் எல்லாம் பயன்படுத்தி நற்செய்தி, இன்னும் சொல்லப்போனால் நற்கருணை பக்தியை, நற்கருணையினால் விளையக்கூடிய நிறைய புதுமைகளை உலகிற்கு அவர் பறைசாற்றி இருக்கின்றார். 15 வயது நிரம்பியவர் நற்செய்தியை ஏற்பதோடு மட்டுமல்லாமல் விசுவாசத்தை வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்கின்ற அடிப்படையில் பாப்பரசர் அவர்கள், தற்போது இருக்கக்கூடிய பாப்பரசர்கள் உடனடியாக அவருக்கு புனிதர் பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். 2006 இறந்தவர் 2020 புனிதர் பட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தாயானவர் சொல்லும் பொழுது, என்னுடைய பையன் புனித வாழ்க்கை வாழ்ந்தவர், உலகில் இருந்து பல இடங்களிலிருந்து எனக்கு போன் கால் வருகின்றது, உங்களுடைய பையனாருடைய ஜெபத்தினால், பரிந்துரையினால் எண்ணற்ற புதுமைகள் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அவருடைய தாயை சாட்சி பகிர்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போப்பாண்டவரும் அதற்கு சாட்சி பகிர்ந்தவராக புனிதர் பட்டம் கொடுத்திருக்கின்றார். எனவே என்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு இடத்திலும் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண பையன், குடும்பத்தில் வாழ்ந்த பையன், நம்மை போன்ற ஒரு சிறுவனும் கூட நற்செய்தியின்படி வாழ்ந்து விசுவாசத்தை விதைத்து சென்றிருக்கின்றார். ஆகவே புனித நிலைக்கு அவரை இறைவன் அழைத்து சென்றிருக்கின்றார். அவருடைய பெயரும் கூட அழியாமல் விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே குருத்துவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், துறவர வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்பதல்ல, மாறாக நாம் அனைவருமே இந்த நற்செய்தியின்படி வாழவும் நற்செய்தியை பறைசாற்றும் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் நற்செய்தி முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வியை கேட்போம். எந்த அளவிற்கு நாம் நற்செய்தி வாசிக்கின்றோம், இறை வார்த்தையை குடும்பத்தில் வாசிக்கின்றோம், எவ்வளவு நேரம் இந்த இறை வார்த்தைக்கு நாம் செலவழிக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். மிக மிக முக்கியமாக பெற்றோர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை நீங்கள் காண்பித்தீர்கள் என்றால் அதன்படி இந்த விசுவாசம் தொடர்ந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். இன்றைய நற்செய்தி இன்றைய பெருவிழாவானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசர், மிகப்பெரிய அரசர் என்ற இந்த விழாவை கொண்டாடக்கூடிய தருணத்தில் நாம் எந்த அளவிற்கு அவரை நாம் அரசராக ஏற்றிருக்கின்றோம் என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பார்ந்தவர்களே, கிறிஸ்து அரசர் எப்பொழுதும் நமக்கு அரசராக இருந்தவர், நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே அரசர்கள் கிடையாது. ஆட்சி அதிகாரம் அனைத்துமே ஜனநாயக முறையில், மக்களாட்சி முறையில் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட நபர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஆனால் அதே சமயத்தில் நம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்கள் அரசரை விட மேலாக சென்று வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, அடக்குமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தருணத்திலும் கூட நாம் அடக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்து என்னுடைய அரசர், என்னுடைய அரசராக இருந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெக்சிகோ நாட்டில் இப்படித்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மக்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஒன்றாக திரண்டு, கிறிஸ்து தான் எங்களுடைய அரசர், யாருடைய அடக்குமுறைக்கும் நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வீவா கிறிஸ்டோ ரே என்று சொல்லி, அதாவது கிறிஸ்து அரசர் வாழ்க என்ற கோஷத்தை எழுப்பி அவர்கள் அந்த புரொட்டஸ்ட் எடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக அதில் மிக முக்கியமாக இருந்த நபர் ஒரு அருட்தந்தை மீகுவேல் பேத்ரோ என்பவர். அவர் செய்து கொண்டு போய் அவரை அரசர் முன்பாக நிறுத்துகின்றார்கள். அவர் தொடர்ந்து இதே
வார்த்தையை சொல்லி தன்னுடைய கரங்களை விரித்தவுடன் அவரை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள். இருப்பினும் இன்று வரை நம் அனைவருமே கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு கீழாக, கிறிஸ்துதானுடைய அரசர், நான் ஒருபொழுதும் எந்த விதமான அடக்குமுறைக்கும் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் சபதம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் இன்றைய நாள். அதற்கு தான் திருச்சபையானது கிறிஸ்துவை அரசராக இன்று நாம் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய குடும்பங்களில் கூட பல்வேறு நிலைகளில் அடக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் ஒரு கணவன், நான் தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவன் என்று சொல்லி மனைவியையும் குழந்தைகளையும் அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு சில குடும்பங்களில் பெண்கள் மேலாக எழுந்து நான் தான் இந்த குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அடக்குமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் நம் அனைவருமே சிந்திக்க வேண்டியது, இறைவன் என்னை ஆட்சி செய்கின்றார், என்னுடைய குடும்பத்தை ஆட்சி செய்வது இறைவன், ஆகவே என்னுடைய ஆட்சி கீழாக என்னுடைய குடும்பம் இருக்கும் என்று சொல்லி நாம் இறைவனை நம்முடைய ஆட்சியாளராக அவரை மையமாக வைத்து வாழும் பொழுது நல்ல வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றோம். எனவே குடும்பமாக, ஒரு சமுதாயமாக, ஒரு நாடாக, உலகமாக இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும். தனிப்பட்ட அளவிலும் கூட பல்வேறு நேரங்களில் நாம் அனைவருமே தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றோம். குடிப்பழக்கமாக இருக்கலாம், புகைப்பழக்கமாக இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசுவதாக இருக்கலாம், அல்லது தீய சிந்தனைகளாக இருக்கலாம், பிற மீது பொறாமை கொண்டிருக்கக்கூடிய குணங்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம். காரணம், அவைதான் என்னை ஆட்சி செய்கின்றன, அவைதான் எனக்கு அரசர் என்று சொல்லி நாம் அதற்கு கீழாக வாழ பழகி இருக்கின்றோம். எப்பொழுது இந்த அடிமை தலையிலிருந்து வெளியே வருகின்றோமோ அப்பொழுதுதான் இறைவன் என்னுடைய அரசர், இறைவனுக்கு கீழாக என்னால் வாழ முடியும் என்று சொல்லி நாம் நல்ல ஒரு ஆட்சியின் கீழாக, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அரசருடைய ஆட்சியின் கீழாக நல்ல ஒரு குடிமகனாக வாழ முடியும். எனவே என்பார்ந்தவர்களே, இந்த அருமையான விழாவை எடுத்து கொண்டாடும் பொழுது புனித சவேரியார், அதே போன்ற புனிதர்கள், நல்ல புனிதர்கள், அருமையான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பெற்றோர்கள் புனித நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அவர்கள் விட்டு சென்ற அந்த விசுவாசத்தை ஆழமாக வாழ்ந்து நல்ல கிறிஸ்துவ குடிமகளாக வாழ முயற்சி எடுப்போம். அதற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் கொண்டாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலராகிய சக்திமிகு புனித சவேரியாரின்
கொடியேற்ற திருப்பலியிலே கலந்து கொள்ளும் நாம் நம்முடைய இறைவனை நோக்கி நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும் ஆழ்ந்த நம்பிக்கையிலே, அசைக்க முடியாத விசுவாசத்திலே தூய சவேரியார் வழியாக கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது மன்றாடுவோம். உலகை படைத்தாலும் இறைவா, திரு அவையின் தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை இதய அரசராக ஏற்று அவரின் இறையரசை எத்திசையிலும் பறைசாற்றவும் உலக மக்கள் அனைவரையும் அவரது அரசில் இணைத்திட ஒரே மனதிரனாய் உழைக்க தேவையான வரங்களை பொழிந்தருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்களில் வசிக்கும் அனைவரையும் உமது மகத்துவத்தை அறிந்து உம்மை தங்கள் இல்லங்களில் அரசராக ஏற்று தங்களின் வாழ்க்கை முறையால் பிறருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிந்தருள தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய எம் இறைவா, உம் நற்செய்தியை வாழ்வாக்கிய எம் புனிதர் சவேரியாரை போன்று நாங்கள் ஏழைகளை அன்பு செய்யவும் நற்செய்தியை எம் வாழ்வாக்கி பிறரின் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளை செய்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் எம் இறைவா, எம் சிறுவர்கள் இளையோர் அனைவரும் நவீன அறிவியல் வளர்ச்சி மாயைகளில் சிக்கித் தவிக்கும் இவ்வேளையில் உம் வார்த்தை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள கிறிஸ்து அரசரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் கோயில் கட்டுமான பணியானது விரைவில் முடிவடைய தேவையான பொருளுதவியையும் உமது பாதுகாப்பையும் கொடுத்திடவும் பணி செய்கின்ற பணியாளர்களுக்கு உமது இரக்கத்தையும் உடனிருப்பையும் கொடுத்து காத்திட தூய சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு நிமிடம் அமைதியிலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக்கிய அதே இயேசு கிறிஸ்துவின் வளமைமிக்க நாமத்திலே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, வீரரங்கு பணி செய்ய ஆண்டவரே, அனைத்து இறைவாமை போற்றுகின்றோம். ஏன் உங்கள் அருட்பெருந்தன்மை நாங்கள் தப்பத்தை விட்டுக் கொண்டோம். மனித உடைக்கும் பொருத்தத்தின் தந்தப்பட்டு இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து இறைவாமை போற்றுகின்றோம். ஏன் உங்கள் அருட்பெருந்தன்மை நாங்கள் தப்பத்தை விட்டுக் கொண்டோம். மனித உடைக்கும் பொருத்தத்தின் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, வீரரங்கு பணி செய்யவே அயனாரிலே உம்மை
நான் அர்ப்பணித்தே நற்செய்தி பணியை நானும் செய்ய நாதனே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே வீரரங்கு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே வீரரங்கு பணி செய்யவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் முதலில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ எங்களுடைய பங்கின் பாதுகாவலராகிய சக்தி மிகு புனித சவேரியாரின் கொடியேற்ற திருநாள் திருப்பலியிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கும். அன்பான இறைவா, இந்த காணிக்கைகளோடு இங்கே இருக்கும் நாங்கள் அனைவரும் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். தந்தையே இறைவா, இந்த அப்பரச காணிக்கைகளை உம்முடைய வழக்கரத்தினால் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தும் போது இங்கே இருக்கும் எங்கள் அனைவரையும் அதே வலுமிருந்த வழக்கரத்தினால் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தார் அல்பொழிவு செய்தி இவ்வாறு அமைதி வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, அது அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதி நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் செய்யும்
நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை பொறுப்பேற்று சிறப்பிக்கிற நாட்டாமை குடும்பத்தினர், ஆத்தூரார், கொசவப்பட்டியார் குடும்பத்தினர், தன்னிகட்டியார் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். இவர்கள் முன்னெடுக்கிற முன்னெடுப்புகளை எல்லாம் ஆசீர்வதியும். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தியது போல இந்த ஆண்டும் எம்முடைய சக்திமிகு புனித செவரியாருடைய பரிந்துரையினாலே இவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. அர்ப்பணிக்கிறோம். இந்த குடும்பங்களை எல்லாம் உம்மிடத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும். ஞானமுள்ளவர்களாக வாழ்ந்திட ஆசீர்வதியும். இவர்கள் வளர்க்கிற ஆடு மாடுகளை எல்லாம் ஆசீர்வதியும். இவர்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதியும். திருமண வரனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நிரந்தர வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னுமாய் தீராத வியாதிகளினால் மரண படுக்கையிலே கிடத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். முதியோரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் வேளாண்மை விளைச்சலை பெருக செய்தருளும். இந்த குடும்பங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடனிருந்து பாதுகாப்பை தந்தருளும். ஆண்டவரே, இன்னுமாய் இவர்களுடைய தேவைகளை நீர்தாமே அறிந்திருக்கிற தெய்வமாய் இருப்பதனாலே ஆண்டவரே, நீர்தாமே இவர்களுடைய தேவைகளை சந்தித்து வளமையோடும் நிறைவோடும் வாழ்ந்திட அருளுக்கு மேல் அருளை பொழிவீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக இருந்து எங்களை எந்நாளும் வழி நடத்தக்கூடிய புனித சக்திமிகு சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் பேருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிக்கராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அரசர் வழங்கும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இதோ நம்முடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஆட்சி செய்யும் கிறிஸ்து அரசர், நம்முடைய குடும்பத்தின் தலைவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவனத்தை எழுந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும், ஆன்மா நலமடையும். விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தால் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே.
நட்பினால் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் அகம்பாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வரும் தாகம் பசியாகும் பரந்தோடுவே. மறந்தாலும் மறவாத உணரன்பையே, இருந்தாலும் இருந்தால் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. மன்றாடுவோமாக. வாழ்வு தரும் விழலாகிய எங்கள் அன்பு இறைவா, இதோ எங்களுடைய பாதுகாவலர் சக்திமிகு புனித சவேரியாரின் கொடியேற்ற திருப்பணியிலே எங்களை எல்லாம் ஒரே குடும்பமாக இணைத்ததற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி நவில்கின்றோம். அந்த சவேரியாரின் வாழ்வை பின்பற்றி நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நல்வாழ்வு வாழ எங்களுக்கு அருள்வீராக. அதே புனித சவேரியாரின் அடிப்பாதத்தை பின்பற்றி நாங்களும் நற்செய்தி பணியாற்ற எங்களுக்கு நீர் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தூய சவேரியாரின் பரிந்துரையால் கிறிஸ்து அரசரின் ஆசீர் பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம்.